வாடா. பொண்டாட்டி மேல கை வைக்கிற? பட்ட பகல்ல ஊரே பாத்துக்கிட்டு இருக்கு. பொண்டாட்டி மேல கை வைக்கிற? ஏண்டா பொண்டாட்டி அடிக்கிற? கட்டின பொண்டாட்டிங்கிறவ சாமி மாதிரிடா, அவளை போய் அடிக்கிற? இப்படி குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கியே, திடீர்னு உனக்கு கை கால் அடிபட்டு உடம்பு முடியாம கிடந்தன்னா உன் கால் மாட்டுல உட்காந்துட்டு உனக்கு நல்லது கெட்டது செய்யறது யாரு? உன் பொண்டாட்டி தான். அவங்கள போய் அடிக்கிற? கட்டின பொண்டாட்டி மேல கை வைக்கிறவெல்லாம் உருப்பிடவே மாட்டான்டா. உனக்கெல்லாம் பொண்டாட்டி கூட இருக்கும்போது தெரியாதுடா, அவ இல்லாம தனியா வாழ்ந்து பார், அப்பதான் அதோட கஷ்டம் புரியும். இதுக்குதான் நான் மிரட்டி கூட்டு வந்தியா? ஆமா. தம்மா தூண்டு இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலை பாக்குற நீ. எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களால சமாளிக்க முடியும்னு தெரிஞ்சது மேடம்? எல்லாம் உன்ன மாதிரி ரவுடி ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால தான். இவ வேற ஆவுன்னா. அதுவும் சிவா நல்லா படிக்கிறவன், கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட். அவனுக்கும் எனக்கும் தான் போட்டியே. கொஞ்ச நாளா ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான். அதான் எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அவன் கிட்ட கேட்டதுக்கு அவன் பிரச்சனைய சொன்னான், அழுதான். அதான் நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். போலாமா ரவுடி? வா. இங்க பாரு, நீ என் பொண்ணுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நீ எங்க தங்கி இருக்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, ஓகேயா? வெளியில யார புதுசா பார்த்தாலும் யாரையும் நம்பிராத. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா கூட நீ யாருன்னு உன்னோட உண்மையான பேரை சொல்லக்கூடாது. ஓகேயா? ப்ராமிஸ்? என்ன யோசிக்கிற? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. இதான் உன் தெருவா? இங்கதான் இருக்கியா? ஆமா. ஆமா, நீ எங்க இருக்க? உன் வீடு எங்க இருக்கு? இப்போதைக்கு வீடுன்னுலாம் ஒண்ணும் இல்ல, கடை தான் வீடு. ஓ, அப்பனா உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? உன் அப்பா அம்மா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தை இருக்கா? என்ன ரவுடி? இப்ப எனக்குன்னு யாரும் இல்ல, நான் தனியாள் தான். அப்ப யாருமே இல்லையா? யாருமே இல்லாம ஒருத்தங்க எப்படி இருக்க முடியும்? எல்லாம் இருந்தாங்க, இப்ப யாரும் இல்ல. சரி அதை விடு, உன் வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி ஒரு அப்பா அம்மா ஒரு தாத்தா. சரி சரி போதும், புரிஞ்சிருச்சு. சரி பார்த்து போயிருவியா? வாய் வாய், என்ன வாய்? இப்ப நான் என்ன கேட்டேன்னு இப்படி நக்கல் பண்ணிட்டு போகுது. எப்படிதான் அந்த சிலுவண்டெல்லாம் சமாளிக்கிறாங்களோ வீட்டுல. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு தாத்தான்லாம் எனக்கு யாருமே இல்லை. என் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, ஆனால் யாருமே இல்லாத மாதிரி தான் நான் இருக்கேன். அப்பா சரியில்லை, தாத்தா ரூம் விட்டு வெளியே வரதே இல்லை, அம்மா உயிரோடவே இல்லை. பரவாயில்ல, எனக்கு வீராவும் வள்ளியும் இருக்காங்க. ரவுடி பாவம் யாருமே இல்லை.
என் அப்பா உட்கார்ந்திருந்த இடம், என் அண்ணன் ராகம் உட்கார வேண்டிய இடம். இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாம இவன் வந்து உட்கார்ந்துருக்கான். எல்லாம் விதி. இதுல ஒண்ணு கூடவா தேரல? கனி, அத நீ பார்க்கவே இல்லையா? பட்டு பாவாடை சட்டை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? இத மட்டும் நீ போட்டுக்கிட்டு போனா அந்த தெய்வ குழந்தை மாதிரி இருப்ப. அப்படியே போடுவேன் பாரு. நான் என்ன கோவிலுக்கு போறேன்? என்ன வலி? உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ட்ரெண்டிங்ல இல்லனா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி தப்பு தப்பா சொல்லக்கூடாது. தேவதாண்டி, நான் பார்ட்டிக்கு போறேன். பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு கூட எனக்கு தெரியாதா? எனக்கு என்னடி தெரியும்? நான் எந்த பார்ட்டிக்கு போனேன்? தெரியலன்னா பேசாம இருக்கணும். தப்பு தப்பா அட்வைஸ் கொடுக்க கூடாது. இதாவது சரிப்பட்டு வருமா? ஏம்மா, நீ இன்னைக்கு Dress செலக்ட் பண்ணிடுவல? ஏன்னா அதுக்குள்ள பார்ட்டியே முடிஞ்சிரும் போல இருக்கே, அதான். அதெல்லாம் முடியாது. இந்த Dress ஓகேவா பாரு. ஓகேவா? ஓகே, அவ்வளவு நல்லா இருக்கு. சூப்பராலாம் இல்ல, சும்மாரா தான் இருக்கு. வேற வழி இல்ல, அதனால இதையே போட்டுக்கிறேன். இந்த முடிவை நீ அப்பவே எடுத்துக்கலாம். என்னது இது? வா வீரா, பாப்பா Dress எல்லாம் கண்காட்சி, சம்மர் சேல், பாதி விலைக்கு வித்துடலாம். வள்ளிமா, அவ கூட சேர்ந்து பயங்கரமா லூட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. அவளை கேளு. பாரு வீரா, பெரிய ஜவுரி கடைக்கார பேத்தின்னு பேரு மட்டும்தான். ஆனா நான் பார்ட்டிக்கு போட்டு போறதுக்கு ஒரு 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 நல்ல Dress கூட இல்ல. இங்க பாரு, சுமாரான Dress. இதையே போட்டுட்டு போலான்னு இருக்கேன். கனி, ஓவரா பேசின பல்ல உடைச்சிருவேன். வீரா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் வீட்ல பார்ட்டி கூப்பிட்டாங்க. நீ, நான், வள்ளியம்மா எல்லாரும் பார்ட்டிக்கு போறோம். கிளம்பு கிளம்பு சீக்கிரம். நான் எப்போ வரேன்னு சொன்னேன்? நான் போனா நீ வரணும்ல, அப்பதானே நல்லா இருக்கும். எனக்கு நிறைய வேலை இருக்கு மேடம், நீங்க வேணா போயிட்டு வாங்க. ஆமா, உனக்கு யார் பார்ட்டிக்கு போக பெர்மிஷன் கொடுத்தது? நீ மட்டும் டெய்லி ஒரு ஒரு ஃபங்க்ஷனா போய் அட்டெண்ட் பண்றல, பெரிய பெரிய பில்டிங்கா திறந்து வைக்கிறல, பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் போறல, நான் பெர்மிஷன் கொடுத்தேனா? ஓ, நான் வெளியில போறதுக்கு நீ எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணுமா? இது எப்பல இருந்து? நான் பார்ட்டிக்கு போறதுக்கு நீ பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்றல, அப்ப அந்த மாதிரி தான் இதுவும். ஏய், என்னடி லாஜிக்கே இல்லாம பேசுற? குழந்தைகிட்ட லாஜிக் பார்க்க கூடாது வீரா, நான் தான் சொல்லிருக்கேன்ல.